திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியுள்ள சோத்திரம் செய்கின்றோம். தேச பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். துவக்கம் நன்றாக இருக்கும் போது இந்த உலகம் கைதட்டி பாராட்டுகிறது. ஆனால் இடையில் தடுமாறும் போது கரங்களில் அனைத்தையும் விமர்சன ஒளிகளாக மாற்றிவிடுகிறது. எனக்கு அப்பவே தெரியும், இவனால் முடியாது, இவனுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை, இது போன்ற பல விமர்சனங்களை கேட்கலாம். இதோ உறுதியோடு ஆரம்பித்த இயேசுவின் புரட்சி பயணத்தில் இடைத்தெருக்காக வந்த இரண்டாம் வீழ்ச்சி. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே போராட்டத்தில் இதோ மண் இரண்டாவது முறையாக மிரட்டி பார்க்கிறது. அன்பு மகனே, மகளே, நான் மாற வேண்டும், என் சிந்தனை மாற வேண்டும், என் செயல்கள் மாற வேண்டும் என்ற உறுதியோடு ஆரம்பித்த முயற்சியில் நிலைத்து நிற்க முடியாமல் வீழ்ந்து விட்டாயா? உடலுக்கும் ஆன்மாவிற்கும் நடக்கும் போராட்டத்தில் உடல் வென்று விட்டதென்று நினைக்கிறாயா? இல்லை, இது உன் பயணத்தில் வந்த சறுக்கல்கள், அவ்வளவுதான். மீண்டும் எழுந்து நடக்க கற்றுக்கொள்.